நாளைக்கு ஒரு பூஜை. அப்புறம் இதே ஹோமம் வளர்க்குறாங்க எல்லாம் போட்டிருக்காங்க. ரெடி பண்ணி நான் போறேன். அந்த வழியான வந்திருப்பீங்க. இப்படி வந்துட்டேன்ல நான் இப்ப கடைக்கு இப்படி வந்துட்டேன் போறேன். அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தாலே தெரியும். தெரியுது அந்த போல கும்பிட்டு போகும்போது பார்த்தேன். அதுக்கு கருமாடி ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கூட போனேன். அப்ப எல்லாம் கூட்டி பெருக்கி ஒரு இடத்துல போட்டு நெருப்பு வச்சு சுத்தப்படுறாங்க. கருமாடி தெருவு அப்ப எடுத்துட்டு வா செஞ்சு பஞ்சாயத்து எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பொங்கல் இருப்பாங்க. அது ஒரு நமக்கு தேவை 31ஆம் தேதி 31ஆம் தேதி பார்க்க முடியாது. வாசல் வேணவா? வாசல் இருக்கா? இந்த சிலுவோட நல்லா சிறப்பாக பண்றாரு. யாரையும் வந்து டொனேஷன் எடுத்திருக்காங்களே என்னன்னு தெரியல. நல்லா பண்ற அவரே நிக்கிறாரு. மியூசிக் எடுத்து உள்ள கொண்டு கிடையாது. இதே பார்த்துட்டு இருக்காரு. ஆமாங்க அவர் பேர் நல்ல பேரு. ஏதோ கேள்விப்பட்டேன். அவங்க அப்பா வச்சு அப்புறம் அவங்க அப்பா காலத்திலே வந்தது. அந்த ஓபன் பண்ண போயிட்டு அவரு டிவி கொடுப்பாரு. டிவி கொடுப்பாருங்க. நிறைய பேர் கொடுப்பாங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு கோயிலுக்கு. இல்ல இல்ல வேலை நடக்கிறதே 1.5 வருஷம். ஏங்க எப்படி அடிக்கடி 6 வீட்டுல தூக்கிட்டாங்கல்ல. அது அதுக்கு வந்து 1.5-2 லட்சம் தான். மீதி ஃபுல்ல டைல்ஸ் உள்ள டோரெல்லாம் தேக்கு மரத்துல தூக்கி எஸ்டாபிள் முதல்ல செங்கல் கட்டி அப்புறம் யூத்ரோன்னு சொல்லி திருப்பி செங்கல் எடுத்து திருப்பி இதெல்லாம் போட்டு டைல்ஸ் ஓட்டி ஃபுல்லா சுத்தி டைல்ஸ். என்ன இது நல்ல தேக்கு மரத்துல கோயில் டோர் போட்டிருக்காங்க. அருமையா இலைச்சி பாத்தீங்கல்ல. என்ன ஒண்ணு முன்னாடி கோயில் ஓபனா இருக்கும். பூஜை முடிச்ச உடனே அங்கே போய் 4 பேர் உட்காருவாங்க வெயில் நேரத்துக்கு. உட்கார முடியாது. ஃபுல்லா லாக். மெயின் வரைக்கும் ஃபுல் லாக்டு. பூஜை முடிச்ச உடனே வயசானால இல்ல திடீர்னு வியாபாரி வருவாங்களா அங்க பாருங்க வண்டி நிறுத்திட்டு சாப்பிடுவாங்க உட்காந்து. அவரு 2 கடையும் ரெடி பண்ணாரு. ஏதோ லாபம் தான் வச்சாரு. வாடகைக்கு விடவே மாட்டாரு. அப்படி எதுக்கு வச்சாரு? பொருள் வைக்கிறதா வாடகைக்கு விட மாட்டாரு. அவருக்கு